ஹலோ மக்களே, எங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க மக்களே. கொஞ்சம் சாதனம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்னு காமிக்கட்டுமா? இங்கே பாருங்க, ஏத்தம்பழம் பார்த்துக்கிடுங்க, 100 ரூபா 2 கிலோ ஏத்தம்பழம். ஓகே மக்களே, உங்கள் ஊரில் 2 கிலோ 100 ரூபாய்க்கு இவ்வளோ பழம் கிடைக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மல்லி மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான 1 கிலோ வத்தல், ரெண்டும் சேர்த்து 320 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இதை திரிக்கிறதுக்கு 40 ரூபா 80 ரூபா. ஓகே மக்களே. அப்புறம் கொஞ்சம் பண்டம் வாங்கிட்டு வச்சுருந்தேன். என்ன பண்டம் வாங்கிட்டு வந்துருக்கோன்னா இங்கே பாருங்க, போலி வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்த்தீங்களா? போலி சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இருக்க பேர் போலின்னு சொல்லுவோம். பார்த்துருங்க. பார்த்தீங்களா மக்களே? பருப்பு இருக்குல்ல, பருப்பில் செய்வாங்க. பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். உங்கள் ஊரில் என்ன பேர் என்ன தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, இனிப்பாக இருக்கும். பால் பாயசத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்துருங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பாருங்க, எள்ளு மிட்டாய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஏமோ பிரித்து போட்டு தின்றுருக்கா கடலா கொட்டி. இங்கே பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எவ்வளோன்னு தெரியல, 1/4 கிலோ. இங்கே பாருங்க மக்களே, இதுக்கு பேர் என்னம்மா? இது பேர் ஜிலேபி. ஜிலேபி வாங்கிட்டு வந்துருக்கா மக்களே. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்கும். அப்புறமா என்ன வாங்கிட்டு வந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கா மக்களே. இதே அம்மா எடுத்து தின்றுருக்கா. அப்புறம் இங்கே பாருங்க, கோகனட் பன்னு. உங்கள் ஊர்லலாம் கோகனட் பன்னு கிடைக்குங்களா? ஆமாம், கிடைக்கும். அப்புறம் இது என்னன்னு தெரியல, இது என்னம்மா? இது என்னம்மா வாங்கிட்டு வந்துருக்க? லட்டு வாங்கிட்டு வந்துருக்காவ. ஓகே மக்களே. அப்புறம் வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை மக்களே, அவ்வளோதான்.